Hello everyone, welcome back to ThriveWithManoj. Index பண்றது இன்வெஸ்டிங்ல ரொம்ப பாப்புலர் ஆயிட்டே வருது. இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் ஒரு நல்ல டிசிஷன் கூட. ஸோ நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஈஸியா புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மூவி போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்ப்போம், ஒரு ரேட்டிங்ஸ் பார்ப்போம். அந்த ரேட்டிங்ஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் மூவி எப்படி இருக்குன்னு அந்த ஓவரால் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டார் ரேட்டிங்கை கொடுத்துருப்பாங்க. அது இங்கே ஒரு இண்டெக்ஸ். அதே மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ரேட்டிங்ஸ் பார்ப்போம். அதோட ஃபுட் குவாலிட்டி இருக்கலாம், சர்வீஸ் இருக்கலாம், ஆம்பியன்ஸ் இருக்கலாம், எல்லாமே சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட் ரேட்டிங்ஸ் பார்த்துட்டு நம்ம போவோம். இங்கே இது ஒரு இண்டெக்ஸ். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இண்டெக்ஸ் வச்சு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக் வச்சு அதோட மெஷர்மெண்ட் பார்த்து ஸ்டாக் மார்க்கெட் ஓவரால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, அதோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு இந்த இண்டெக்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இந்த இண்டெக்ஸில் 50 டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் இதுக்குள்ள இருக்கு. நிஃப்டி 50னா 50 ஸ்டாக்ஸ், அந்த பேஸ்கெட் உள்ள இந்த 50 ஸ்டாக்ஸ் வச்சு அதோட டே பர்ஃபார்மன்ஸை கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இப்போ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆச்சா இல்லை வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சான்னு இந்த நிஃப்டி 50 வச்சு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் கிட்ட சென்செக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. ஸோ இதில் 30 ஸ்டாக்ஸ் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. இதுதான் இண்டெக்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இண்டெக்ஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டாப் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணுது. இதே மாதிரி இவங்க ஒரு செட் ஆஃப் கிரைட்டீரியா வச்சு இண்டெக்ஸஸ் இவங்க ஃபார்ம் பண்ணுவாங்க. அது என்ன கிரைட்டீரியானா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வச்சு இண்டெக்ஸை பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கம்பெனி எவ்வளோ சைஸ் இருக்கு அது வச்சு கூட அவங்க இண்டெக்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செக்டர்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ ஐடி செக்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க, பெயிண்ட் செக்டருக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க, பேங்க்குக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. பேங்கிங் இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டா அது டாப் ஆஃப் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லி சில கம்பெனிஸை செலக்ட் பண்ணி அப்படியே ஒரு குரூப் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி யூஎஸ்ல பார்த்தா S&P 500 அவங்களுக்கு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இதுல டாப் 500 கம்பெனிஸ் அந்த பேஸ்கெட் உள்ள இருக்கும். அதே மாதிரி நாஸ்டாக்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இதுல டாப் டெக் கம்பெனிஸ் அவங்க இண்டெக்ஸா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரைட்டீரியா வச்சு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ். ஸோ இந்த இண்டெக்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டா நம்ம ஒரு கம்பெனியா போய் பார்க்க தேவையில்லை. இந்த ஐடி கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்காம ஓலா இந்த இண்டெக்ஸை, இப்போ ஐடி இண்டெக்ஸை நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஐடி இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. ஸோ இதுக்கு தான் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இண்டெக்ஸஸ் மார்க்கெட் எப்படி ட்ராக் பண்ணுன்னா, இப்போ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஓவராலாக கம்பைண்டாக ஒரு வேல்யூ கொடுக்கும். இப்போது மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும், டவுன் ஆச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கும். அப்படின்னா மேலே போச்சுன்னா இப்போ 1% மேலே போயிருக்கு, கீழே போச்சுன்னா ஒரு 0.5% கீழே போயிருக்குன்னு ஒரு வேல்யூ கொடுக்கும். இது பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு. அதே மாதிரி ஐடி இண்டெக்ஸ் கூட நெகட்டிவாக போயிருக்கா இல்லை பாசிட்டிவாக போயிருக்கான்னு நம்ம பார்த்து அந்த செக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணுது செக்டர்ஸை, பின்ன ஸ்டாக் மார்க்கெட்டை இப்படி தான் ட்ராக் பண்ணுது. இப்போ நம்ம இண்டெக்ஸ்னா என்ன, இந்த இண்டெக்ஸ் என்ன ட்ராக் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்ன்றது இது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைனா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அப்படின்னா இப்போ இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. யார் இது பண்ணியிருக்காங்க, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது எங்கே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. இப்போ அதில் 50 ஸ்டாக்ஸ் இருக்கு. இப்போ 50 ஸ்டாக்ஸ்க்கு வெயிட்டேஜ் மூலமாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு ஒரு 5% வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஸ்டாக்குக்கு 10% வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். அதையே இவங்க இங்கே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அந்த 50 ஸ்டாக்கை ரெப்ளிகேட் பண்ணி இதில் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க. அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்த நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அதில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. நம்ம ஒரு ட்ராக் ஒண்டி தான் நம்ம பண்ணி பார்க்க முடியும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் அதே இங்கே ரெப்ளிகேட் பண்ணுறதால நம்ம இங்கே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க ஆக்டிவாக பை அண்ட் செல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் நம்ம ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்
ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸை ரெப்ளிகேட் பண்ணுறதால இங்கே ஆக்டிவாக ஒரு மேனேஜர் இதை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க. இப்போ நிஃப்டி 50லேருந்து ஒரு சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்லையும் அவங்க சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனால இது பேர் நான் பேசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவாக ஒரு மேனேஜர் அங்கே ஆக்டிவ் ஃபண்ட்ஸில் இருக்கிறதால நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்சஸ் கொடுப்போம். அங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும், ஃபீஸ் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறதால இங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். இது ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில். நெக்ஸ்ட் டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒரு நிஃப்டி 50 நீங்கள் வாங்குறீங்க இண்டெக்ஸை. இப்போ நிஃப்டி 50க்குள்ளே 50 ஸ்டாக்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அந்த 50 ஸ்டாக்ஸையும் நீங்கள் ஒரு டைனி போர்ஷன்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. இப்போ பேசிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஒரு ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம சிங்கிள் ஸ்டாக்கை நாங்கள் பிக் பண்ணுறோமா இருக்கும். ஆனால் இங்கே இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதால டைவர்சிஃபைடாக ஆல்ரெடி ஒரு 50 ஸ்டாக்ஸ் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வாங்கின மாதிரி தான் அர்த்தம். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ்னா இன்ஸ்டண்ட்டாக டைவர்சிஃபிகேஷன் ஆகிடும். எப்படின்னா இப்போ அந்த நிஃப்டி 50க்குள்ளே 13 செக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ நிஃப்டி 50 வாங்குறதால 13 செக்டர்ஸ்குள்ளேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி தான் மீனிங். இப்போ நீங்கள் நிஃப்டி 50 வாங்குறதால 13 செக்டர்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது இல்லாமல் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வேறு. இப்போ ஒரு கம்பெனிஸ் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த 49 கம்பெனிஸ் அதை கவர் அப் பண்ணி இப்போ நம்ம தனியாக போய் ஸ்டாக் பிக் பண்ணால் அது ப்ராப்ளமில் போய் முடியலாம். நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலாம். அதே இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இந்த நிஃப்டி 50ல் 50 கம்பெனிஸ் இருக்குது. ஒரு 2-3 கம்பெனி ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணலனாலும் மிச்சம் இருக்கிற கம்பெனி அதை கவர் அப் பண்ணிடும். நம்ம நிஃப்டி 50யை ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அப்கமிங் செக்ஷன்ஸில் வேறு எந்தெந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நிஃப்டி 50 நான் ஒரு எக்ஸாம்பிளில் வச்சுட்டு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ நம்ம நார்மலாக நாமளே போய் ஒரு ஸ்டாக் பிக் பண்ணால் எல்லாத்தையும் நம்ம போய் செக் பண்ணணும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அது இண்டெக்ஸ் ஃபண்டில் கான்ஸ்டன்ட்டாக மானிட்டரிங் தேவையில்லை. அதுக்கப்புறம் இது ஒரு பேசிவ் ஃபண்ட்ஸாக இருக்கிறதால செப்பரேட்டாக ஒரு மேனேஜர் தேவையில்லை. இப்போ மேனேஜர் இருந்தால் என்ன ஆகும், இப்போ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு ஒரு மேனேஜர் தேவை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ மேனேஜர் இருக்கணும்னா அவ்வளோ ரொம்ப ப்ரெஷரைஸாக இருக்கும். இந்த இண்டெக்ஸை பீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராப்பராக ஸ்டாக்ஸ் பிக் பண்ணணும்னு அவங்க ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கும். ஆனால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் ஆல்ரெடி ஒரு இண்டெக்ஸ் இவங்க ரெப்ளிகேட் பண்ணுறதால மேனேஜர் தேவையில்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இன்வெஸ்டர்ஸும் ஆல்ரெடி இதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கிறதால கான்ஸ்டன்ட்டாக லாங் டேர்முக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்துட்டு லாங் டேர்முக்கு ஒரு கிரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா காஸ்ட் எஃபிஷியன்சி. இண்டெக்ஸ் ஃபண்டோட காஸ்ட் எப்பவுமே குறைவாக தான் இருக்கும். ஏன்னா ஆக்டிவாக அங்கே யாருமே மேனேஜ் பண்ணல. ஏன்னா ரிசர்ச் ரொம்ப தேவைப்படாது, டிசிஷன் மேக்கிங்க்கு யாருன்னா ஒருத்தவங்க இருக்கணும்னு தேவைப்படாது. இதனால காஸ்ட் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஃபீஸ் குறைவாக இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லையா, அது நம்ம பாக்கெட்டுக்கே திரும்பி வந்துடும். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்படின்னா வெரைட்டி ஆஃப் இண்டெக்ஸ் எது இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி எடுத்துக்கிட்டா நிஃப்டி 50 ஒரு இண்டெக்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நிஃப்டி 50ன்றது ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு டாப் கம்பெனி. இப்போ நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பெரிய கம்பெனி, ரிட்டர்ன்ஸ் மாடரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சேஃபாக இருக்கணும்னு சொல்கிறவங்க இந்த நிஃப்டி 50 இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஒன்று இருக்குது. அதை நிஃப்டி நெக்ஸ்ட் 50ன்னு சொல்லுவாங்க, நிஃப்டி ஜூனியர்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இப்போ நிஃப்டி 50 இருக்கு இல்லையா, நிஃப்டி 50க்கு அடுத்த வர ஸ்டாக் அப்படின்னா 51வது இருந்து 100வது ஸ்டாக்ஸ் இருக்கும் இல்லையா, அது இந்த நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஆர் நிஃப்டி ஜூனியர்க்குள்ளே வரும். இப்போ சில பேர் வந்துட்டு இருப்பாங்க, நான் மாடரேட் ரிஸ்க் இல்லை, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ரிஸ்க் நான் அதிகமாக எடுத்துக்கிறேன், ஆனால் எனக்கு ரிட்டர்ன்ஸும் கொஞ்சம் அதை விட அதிகமாக வரணும்னு நினைக்கிறவங்க நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸ்னு இருக்குது. இப்போ நிஃப்டி மிட் கேப் நான் ரொம்ப ஹை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன்றவங்க நிஃப்டி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு போகலாம். இந்த கம்பெனிஸ் நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி மிட் கேப் விட சின்ன கம்பெனிஸ். நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் எது மைண்டில் வச்சுக்கணும்னா, இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்குன்னு சொன்னேன் இல்லையா, அது எப்படி நான் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னா, இப்போ நிஃப்டி 50 ஒரு 15% ஃபால் ஆகுதுன்னா அதே ஸ்மால் கேப் 30 to 40% ஃபால் இருக்கும். இதுதான் நான் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன். ஸோ என்ன கேட்டால், இப்போ நீங்கள் நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிஃப்டி மிட் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிஃப்டி ஸ்மால் கேப்லையும் இந்த 3 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் டைவர்சிஃபைடாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் பெரிய கம்பெனியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மிட் கம்பெனிலும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதே மாதிரி ஸ்மால் கம்பெனிஸ்லையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரீங்க. உங்கள் ரிஸ்க் பொறுத்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்போஜரை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருந்தால் மிட் கேப்பில் ஒரு 50% வச்சுட்டு ஸ்மால் அண்ட் லார்ஜ் கேப்பில் டிவைட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ரிஸ்க் ரொம்ப அதிகம் எடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறவங்க நிஃப்டி 50ல அதிகமான எக்ஸ்போஜர் வச்சுக்கிட்டு நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில்
கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதால டைவர்சிஃபைடாக இருக்கும். இப்போ நிஃப்டி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா அந்த ரேஸை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்குது. டாப் 30 ஸ்டாக்ஸ் இருக்கும் அது உள்ள. அதே மாதிரி செக்டர் வைஸாக இருக்கும். இப்போ நிஃப்டி ஐடியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஐடி கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களுக்கு செப்பரேட்டாக ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியாத டைமில் இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி பேங்க்குக்கும் செப்பரேட்டாக செக்டர்ஸ் இருக்குது, ஃபார்மாக்கு இருக்குது, சிமெண்ட்ஸ்க்கு இருக்குது, அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ்க்கெல்லாம் செப்பரேட் இண்டெக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு தெரியலன்னா இந்த இண்டெக்ஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இதெல்லாம் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம், எப்படி இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. ஏன்னா இதே லாங் வீடியோ ஆகிடுச்சு, திருப்பி அதையும் நம்ம ஆட் பண்ணால் இன்னும் ரொம்ப லென்த் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபைனலாக உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் பொருத்தமாக இருக்குமான்னு பார்க்கலாம். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்றது டிபெண்ட் ஆகும், யார் யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு டிபெண்ட் ஆகும். சில பேரோட ரெஸ்டாரன்ஸ் ஒன்று இருக்கும், சில பேரோட கோல் வித்தியாசமாக இருக்கும். இதை பொறுத்து நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நீங்கள் சூஸ் பண்ணணுமா இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் பண்ணுறது இன்வெஸ்டிங்கில் ஒரு சாலிட் ஃபவுண்டேஷனாக இருக்கும். ஏன்னா இது ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் ஒரு ப்ரூவன் ஹிஸ்ட்ரி இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டோட ஹிஸ்ட்ரி ப்ரூவனாக இருக்குது. அது எப்படி ரிட்டர்ன் கொடுத்துக்குதுன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதுக்கப்புறம் நீங்களே ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணி உங்களால் வாங்க முடியலன்றவங்க, அதுக்கப்புறம் ஒரு மேனேஜர் வந்துட்டு அதை மேனேஜ் பண்ண நமக்கு தேவையில்லை, ஏன் நம்ம ரிஸ்க் எடுக்கிறது, மேனேஜர் கையில் விடணுன்றவங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்ட் கம்ப்ளீட்டாக பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இன்வெஸ்டிங் பற்றி தெரியணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.